எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 கார்களை செரி நிறுவனம் தயார்படுத்தும் என்றார் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர். கொலக்கத்தில் 2 நாய்கள் தாக்கியதில் பெண்ணின் தலையின் பின்பகுதி கிழிந்ததில் காயம். ஏப்ரல் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் மலாக்கா மாநில அளவில் தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் அனுசரிப்பு, பொதுமக்களுக்கு இலவசம். மியன்மார் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2700க்கும் மேலாக உயர்வு. சாமியார் நித்யானந்தா இறந்துவிட்டாரா? வைரல் தகவல் குறித்து கைலாசா பரபரப்பு விளக்கம். புத்ரா ஐட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் பொருட்டு 1 மாதத்திற்கு 50 கார்களை செரி நிறுவனம் ஏற்பாடு செய்யும் என ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜிஹான் தெரிவித்தார். தீயின் கடுமையான வெப்ப அளவினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாகனங்கள் சேதமடைந்ததால் அவர்கள் அனுபவித்த சிரமங்களை தொடர்ந்து இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதத்திற்கு தேவைப்படும் கார்களை வழங்க செரி மலேசியா இன்று காலை ஒப்புக்கொண்டது. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் இது வழங்கப்படும் என்றும் தனது அலுவலகம் அல்லது கோத்தாகுமுடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் அலுவலகம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை செய்யலாம் என ஜிஹான் தெரிவித்தார். உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கே வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விரைவாக அந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்படும் என்பதோடு இந்த கார்களின் மொத்த மதிப்பு 5 லட்சம் ரிங்கிட் ஆகும் என அவர் கூறினார். நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் புத்ரா ஐட்ஸில் ஜலான் புத்ரா ஹர்மோனியில் 50 மீட்டர் நீளத்திற்கான எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அந்த வட்டாரத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டன. அவற்றில் 70 வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. இது தவிர புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 10 கடைகளும் பாதிக்கப்பட்டன. இது தவிர அந்த தீ விபத்தினால் 148 கார்கள் மற்றும் 11 மோட்டார் சைக்கிள்களும் பாதிக்கப்பட்டன. தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஏற்பாட்டில் மலாக்கா மாநில அளவிலான 2025 தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் இவ்வாரம் அனுசரிக்கப்படுகிறது. மலாக்கா அனைத்துலக வாணிப மையத்தில் ஏப்ரல் 4, 5ஆம் தேதிகளில் நடைபெறும் இவ்விழா முற்றிலும் இலவசமாகும். குடும்பத்தோடு வரும் உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எங்கள் வீடு கண்காட்சி, பள்ளின கலாச்சார கண்காட்சி, பள்ளின உணவு விழா, நல்லதையே பேசுவோம் பிரச்சார இயக்கம், ஒருமைப்பாட்டு முகங்கள் கண்காட்சி போன்றவை அவற்றில் அடங்கும். தேசப்பற்றை விதிக்கும் தேசிய கோட்பாடு கண்காட்சியும் உண்டு. எனவே ஏப்ரல் 4 சனிக்கிழமை, ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்களிலும் குடும்ப சகிதமாக வந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஒருமைப்பாட்டு அமைச்சு மலாக்காவாழ் மக்களை அழைக்கிறது. ஸ்லாங்கூர் சபாபர்னாம் கம்புங் பத்து 39 பட்டாசுவிற்கும் கெனோப்பி கூடாரம் இன்று காலை தீப்பிடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்தது உட்பட 4 காயமடைந்தனர். அதிகாலை 1 மணிக்கு மேல் தகவல் கிடைத்து 8 பேர் அடங்கிய தீயணைப்பு குழு சம்பவ இடம் விரைந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் துணைத் தலைவர் அபாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். எனினும் அவர்கள் போய் சேருவதற்குள் தீ அணைக்கப்பட்டு விட்டது. காயமடைந்த 4வரும் 20 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் இளைஞர்கள் ஆவர். ஒருவருக்கு 2 கால்களிலும் வலது கையிலும் படுகாயம் ஏற்பட்ட வேளை மற்ற 3வரும் சாய்ப்பு காயமடைந்திருந்தனர். அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக முக்லிஸ் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. குவாலக்கத்தில் தாமாண்டேசா பிடாராவில் நேற்று 2 ராட்வீலர் நாய்கள் தாக்கியதில் ஒரு பெண்ணின் தலையின் பின்பகுதி கிழிந்ததில் கடுமையாக காயத்திற்கு உள்ளானார். அந்த பெண்ணுக்கு சுங்கைப்பத்தானி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் நேற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாத தாமாண்டேசா பிடாராவின் குடியிருப்பு வாசி ஒருவர் தெரிவித்தார்.
இச்சம்பவத்தில் காயமடைந்த உள்நாட்டை சேர்ந்த மற்றொரு பெண், உள்நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்கள் மற்றும் எகிப்தை சேர்ந்த 28 வயதுடைய விரிவுரையாளர் ஒருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். சுங்காய் புத்தானியில் சுல்தான் அப்துல் ஹலீம் முஅஸ்ஸா ஷா பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் அந்த விரிவுரையாளர் விடியற்காலை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக தாமாண்டேசா பிடாரா தொழுகை மையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது நாய்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று விடியற்காலை 4:30 மணியளவில் இச்சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள தனது உரிமையாளரின் வீட்டில் இருந்து தப்பிய நாய்கள் முதலில் வயதான பெண்ணை தாக்கியுள்ளன. 2 மணி நேரத்திற்குள் அந்த நாய்கள் மேலும் 4 வெவ்வேறு இடங்களில் தாக்கியதாக கூறப்பட்டது. பரிசோதனைக்காக குலிம் கால்நடை துறையிடம் நாய்களை ஒப்படைக்கும்படி அதன் உரிமையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் 2 வாரங்கள் அவை தனிமையில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த நாய்களுக்கு ரேபீஸ் நோய் தொற்றின் அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு சோதனை நடத்தப்படும் என கடா கால்நடை சேவைகள் துறையின் இயக்குனர் டாக்டர் ஷஹருல் அக்மால் தெரிவித்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். மியன்மாரில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2700க்கும் மேலாக உயர்ந்துள்ளது. சுமார் 63 வயதுடைய பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மியன்மார் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இறந்தவர்களுக்காக மியன்மார் அரசாங்கம் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது. ரெக்டர் கருவியில் 7.7 அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட 4 நாட்களுக்கு பிறகும் மியன்மாரில் பலர் இன்னும் வெளியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இடிந்து விழுந்த வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை அல்லது மேலும் ஏற்படும் அதிர்வுகளால் அவர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுவரை நிலநடுக்கத்தினால் 2719 பேர் இறந்துவிட்டதாக ஆளும் ராணுவ அரசாங்கத்தின் தலைவர் மின் ஆங் லைன் உறுதிப்படுத்தியுள்ளார். 4500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதோடு 441 பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 1.7 மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டின் 2வது பெரிய நகரமான மேண்டலேவில் வெள்ளிக்கிழமையன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அந்த நகரம் மிக மோசமான அழிவை சந்தித்தது. நகரத்தின் மிக மோசமான பேரிடர் தலங்களில் ஒன்றான ஸ்காய் வில்லாவில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு வெளியே மீட்பு பணியாளர்கள் நின்று பேரிடரில் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீட்பு கூடாரத்தில் மூங்கிலில் மியன்மார் கொடி அரைக்கம்பத்தில் பறந்தது. உயிர் இழப்பு மற்றும் சேதங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வ கட்டிடங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மீட்பு பணியாளர்கள் உதவிக்காக மியன்மார் சென்றுள்ளனர். நாடு முழுவதும் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் இருந்து கிட்டத்தட்ட 650 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக மியன்மார் அரசாங்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான மேண்டலே குடியிருப்பாளர்களின் வீடுகள் தரைமட்டமானதால் அவர்கள் திறந்த வெளியில் தூங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 Recovery. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் திங்களன்று பூமியின் துருவ பகுதிகளுக்கு நேரடியாக முதல் மனித விண்வெளி பயணத்தை ஏவியது. 4 விண்வெளி வீரர்களை உள்ளடக்கிய தனியார் நிதியுதவியுடன் கூடிய 4 நாள் பயணம் இதுவாகும். ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பயணங்களுக்காக 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற நோர்வே கப்பலின் நினைவாக ஃப்ரேம் 2 என்று பெயரிடப்பட்ட இந்த பணி விண்வெளியில் முதல் எக்ஸ்ரே எடுப்பது மற்றும் நுண்ணீர்ப்பு விசையில் காளான்களை வளர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை கொண்டிருக்கும் இந்த ஆராய்ச்சி செவ்வாய் கிரகத்திற்கு எதிர்கால நீண்டகால விண்வெளி பயணத்தை ஆதரிக்கும் என்று நம்பப்படுகிறது. புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து திங்கட்கிழமை ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் கேப்சியூலில் குழுவினர் ஏவப்பட்டனர். சக்தி வாய்ந்த ராக்கெட் பூமியின் வட மற்றும் தென் துருவங்களை நோக்கி விண்கலம் தனது பயணத்தை தொடங்கியதும் கட்டுப்பாட்டு அறையில் உற்சாக கூச்சல்கள் எழுந்தன. தொடக்க கால துருவ ஆய்வாளர்களைப் போலவே முன்னோடி மனப்பான்மையுடன் விண்வெளி ஆய்வின் நீண்டகால இலக்குகளை முன்னேற்றுவதற்காக புதிய தரவு மற்றும் அறிவை மீண்டும் கொண்டு வருவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என இந்த குழுவின் தலைவர் சூன் வாங் தெரிவித்தார். இந்த குழுவினர் பூமிக்கு திரும்பியதும் கூடுதல் மருத்துவ உதவி இல்லாமல் விண்கலத்தில் இருந்து வெளியேற முயற்சிப்பார்கள். விண்வெளி பயணத்திற்கு பிறகு விண்வெளி வீரர்கள் அடிப்படை பணிகளை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவும் ஆய்வின் ஒரு பகுதியாக அவர்களின் இந்த பயணம் அமைந்துள்ளது.
ஸ்பேஸ் எக்ஸ் இன்று வரை 5 தனியார் விண்வெளி வீரர்களின் பயணங்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க சுகாதாரத்துறையில் இருந்து 10,000 வேலையாட்களை நீக்கும் தனது பெருந்திட்டத்தை சொன்னபடியே செயலாக்க தொடங்கியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுவரை நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு பிரிவு, உணவு மற்றும் மருந்து மாத்திரை பிரிவு, தேசிய சுகாதார கழகம் ஆகியவற்றில் சத்தமில்லாமல் அவ்வேலை நடைபெற்று வருகிறது. உள்ளுக்குள் நடக்கும் விஷயம் அறிந்த சிலரும் பெயர் குறிப்பிட விரும்பாத வட்டாரங்களும் அதனை வெளியே கசியவிட்டுள்ளனர். நேற்று வாஷிங்டனில் உள்ள சுகாதார சேவைத்துறை கட்டடத்தில் அது லேசாக தெரிய வந்தது. வழக்கம் போல் காலையிலேயே வேலைக்கு வந்த ஊழியர்கள் வெளியிலேயே நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதாயிற்று. கூடுதல் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருந்ததே அதற்கு காரணம். பணியாளர்கள் தத்தம் வேலை அட்டையை காட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வந்த வெளியே திருப்பி அனுப்பப்பட்டனர். வரிசையில் நின்றவர்களில் அப்படி எத்தனை பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என தெரியவில்லை. மற்றவர்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வேலை நீக்க கடிதங்கள் பறந்துள்ளன. ஆனால் அம்முடிவுக்கு அடைவு நிலையோ சேவை தரமோ நடத்தையோ காரணமல்ல என கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளதாம். மாறாக கட்டாய விடுப்பு என்ற பெயரில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் இதுவரை சம்பந்தப்பட்ட துறைகள் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதனையும் வெளியிடவில்லை. அரசாங்க துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பேரளவில் பணியாளர்களை குறைப்பதே ட்ரம்ப் மற்றும் அவரின் நெருங்கிய பங்காளி எலன் மாஸ்கின் திட்டமாகும். எனினும் அதனை பதவிக்கு வந்த 50 நாட்களிலேயே அவர்கள் தொடங்கியதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ 2025 3 6 ஏப்ரல் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில் ஒரு லொகேஷன், 4 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல், லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல், உங்கள் வெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் ஃபெஸ்டிவல், உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல். இவை அனைத்தும் KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில். சர்ச்சைக்குரிய சாமியார் நித்யானந்தா உயிரிழந்து விட்டதாக நேற்று காலை முதலே தகவல் பரவி வருகிறது. தொடக்கத்தில் அது ஏப்ரல் ஃபுல் நகைச்சுவையாக இருக்குமோ என பலர் நினைத்திருந்த நிலையில் பின்னர் இந்திய தகவல் ஊடகங்களும் அது குறித்து செய்தி வெளியிட விவகாரம் பரபரப்பானது. 2 நாட்களுக்கு முன்பு நித்யானந்தா உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. நித்யானந்தாவின் சகோதரி மகனே வீடியோ வாயிலாக இந்து தர்மத்தை காப்பதற்காக நித்யானந்தா உயிர் தியாகம் செய்து சமாதி அடைந்து விட்டார் என அறிவித்தது அவரின் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கைலாசாவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அது குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பகவான் நித்யானந்தா இறக்கவில்லை. அவர் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் உயிருடனும் உத்வேகத்துடனும் இருப்பதாக கைலாசா உறுதியாக அறிவிக்கிறது என அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. அவர் இறந்து விட்டதாக இந்து விரோத ஊடகங்கள் பொய்த்தகவல் பரப்புகின்றன. அதனை கடுமையாக கண்டிக்கிறோம். உண்மையில் மார்ச் 30ஆம் தேதி நித்யானந்தா உகாதி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்கள், சீடர்கள் மற்றும் 2 பில்லியன் இந்து பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் அளித்தார். அந்த உரையின் நேரிலே என கூறி ஒரு லிங்க் இணைப்பும் அச்செய்தியில் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலியல் மற்றும் கடத்தல் வழக்குகளில் கர்நாடகா மற்றும் அமிதாபாத் போலீசாரால் தேடப்படும் சாமியார் நித்யானந்தா சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாடு தப்பி சென்றார். இந்துக்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்குவதாக கூறிக்கொண்டு எக்வாடோர் நாட்டுக்கு அருகே ஒரு தீவை விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா நாடு என பெயரிட்டார். இல்லாத ஒரு நாட்டுக்கு தனி கொடி, கடப்பிதழ், நாணயங்கள், அனைத்துலக தூதர்களை அறிவித்து அங்கு குடியேற மக்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தினார். அங்கிருந்தவாறே சமூக ஊடகங்களில் வீடியோக்களை வெளியிட்டு தனது இருப்பை காட்டி வந்தவர் சில தினங்களாக கண்ணில் படாததால் அவர் மரணித்து விட்டதாக இந்த வதந்தி எழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது.